ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். அது நம்ம சப்பாத்தி கூட, தோசை கூட, பூரி கூட சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஈஸியான மெத்தடில் தான் செய்கிறேன். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கப் புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு அப்படியே போடுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இருக்க ஒரு பேன் வச்சு ஒரு 2 கரண்டி எண்ணெய் போட்டு இது மசாலா அதில் ஊற்றலாம். ஊற்றிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். அந்த மசாலா சைடில் எல்லாம் நல்லா இது பண்ணிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அந்த மசாலா அதில் வைக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் போடலாம். 1 ஸ்பூனு காரப்பொடி, அது கூட சின்னதாக கட் பண்ணி வச்ச தக்காளி, நம்ம மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா, தனியா பவுடர் எல்லாம் அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா இந்த தூளியை வேகட்டும். தக்காளி மசாலாலாம் அந்த ஒன்றா வேகும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வைக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். வதங்கிடுச்சு. இப்போது வதங்கிட்டு பிறகு நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவின்றதுனால நான் 1 கப்பு 1.5 கப்பு தான் ஊற்றுறேன், ஜாஸ்தி ஊற்றல. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா சைடெல்லாம் இருக்கிறதெல்லாம் க்ளீனாக இது பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா மூடி போட்டு நான் மூடி வச்சுருக்கேன். அது கொதிக்கட்டும். இப்போ நான் இங்கே 5 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம சென்டரில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீட்டாக கட் பண்ணுறது, ரவுண்டாக கட் பண்ணுறது உங்கள் விஷ். கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த முட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு வேறு தவா வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, ரெண்டும் இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணலாம். தீ வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு முட்டை நம்ம அதில் வச்சிடலாம். எல்லாம் ஒரு சைடில் ஃப்ரை ஆகட்டும். அந்த மசாலாவில் இந்த முட்டை ஃப்ரை ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆகிட்டு பிறகு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்போ நல்லா 2 சைடும் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சா பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஃப்ரை பண்ண முட்டையெல்லாம் இந்த குழம்புல எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இங்கே அந்த சப்பாத்தி, பூரி, ரைஸ் கூட, தோசை கூட எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். புது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். முட்டை கிரேவி ரெடி. பாய்.